ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையில் ஆச்சாரியர்களின் பங்களிப்பு என்னவென்று பார்க்கலாம். ஒரு மகத்தான புத்தகம், ஒரு மகத்தான கிரந்தத்தை எடுத்துக்கிட்டா அதில் உயர்ந்த தத்துவங்களும் ஆழமான பொருளும் நிச்சயமாக இருக்கும். இந்த உயர்ந்த தத்துவங்களையும் ஆழமான பொருளையும் சிலர் மட்டுமே அறிவர். அந்த சில பேர் இந்த தத்துவங்களை, இந்த பொருளை சாதாரண மக்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லித்தரணும் என்று நினைத்தால் அவர்களை ஆச்சாரியர்கள் என்று போற்றி, அவர்களை வணங்கி, அவர்களுக்கு சேவை சாதித்து, அவர்களிடமிருந்து அந்த தத்துவங்களையும் அந்த உயர்ந்த பொருளையும் நாம் பெறுவோம். அதுபோலவே கீதை, பகவத்கீதையும் ஒரு மகத்தான கிரந்தம். இந்த மகத்தான ஆழமான பொருளை கொண்ட கிரந்தத்திற்கு பல ஆச்சாரியர்கள், பல மகான்கள் பாஷ்யங்கள், கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கா. உதாரணத்துக்கு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் இருக்கார். ஆதிசங்கரர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சங்கராச்சாரியார் இருக்கார். மத்வாச்சாரியார், ஸ்ரீ ஆனந்தகிரி சுவாமிகள், ஸ்ரீ ஜெயதீர்த்த சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன், வேதாந்த தேசிகன் என அழைக்கப்படும் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனின் பாஷ்யங்களும் பிரசித்தமானது. இவர்களின் வரிசையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஆச்சாரியன்தான் ஆளவந்தார் என்று அழைக்கப்படும் யாமுன முனிகள். இவர் கீதையின், பகவத்கீதையின் சாரத்தை கீதார்த்த சங்கிரகம் என்ற பெயரில் ஒரு சமஸ்கிருத ஸ்தோத்திர வடிவில் நமக்கு அருளிருக்கிறார். இந்த கீதார்த்த சங்கிரக ஸ்தோத்திரத்தை தமிழில் பாசுரமாக பாடியவர் வேதாந்த தேசிகன் என அழைக்கப்படும் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிக சுவாமிகள். இத்தகைய பெருமையும் மகிமையும் உடைய ஆச்சாரியர்களையும் மகான்களையும் வேண்டி வணங்கி அவர்களின் பாதார விந்தங்களில் சரணமடைந்து கீதா தீபம் என்ற இந்த தொடரை நான் தொடங்குகிறேன். சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.